ஆஹா சிங்கம் காஸ் ஃபீல்டிங் உள்ள போயிட்டு இருக்காங்க. அவர் முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா வெற்றி நிச்சயம் சொல்லிட்டாரு கேப்டன். சிங்கம் கார்ஸ் ஓகே 6 ஓவர் ஓப்பனரா எம்எஸ்டி முரளி பிரதர்ஸ்க்கு மகேஷ் கிருஷ்ணா சிங்கிள் ஹேண்டடா போன மேட்ச் வின் பண்ணி கொடுத்த ஹீரோ மகேஷ். இப்போ ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா செகண்ட் போல் டிசைடு. சிங்கம் கார்ஸ் அணியினருக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் வெளிப்படுத்த சுந்தர். ஸ்ட்ரைக்கில் எம்எஸ்டிக்காக மகேஷ் நான் ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா போன மேட்ச்சு சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்த மகேஷ். இங்கே ஒரு மிஸ் ஃபீல். ரன்னுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் கிருஷ்ணா விட்டு தட்ட பார்த்தாருங்க. நல்ல பந்து. Not again. Not again. பெரிய ஷாட் ஆடக்கூடிய பிளேயர். இது தடுமாற்றம். Not ball again. சுந்தர் கலக்குறாருங்க பவர் பிளேல. லெஃப்ட் சைடுல ஒரு ரன்னுக்கு நல்ல ஃபீல்டிங் சேகர். இது இலக்காம 2 ரன்னு அணிக்காக கட்டுக்குவாங்க எம்எஸ்டி ஆடி இருக்காங்க பவர் பிளேல. ரெண்டாவது பவர் பிளே ஓவர் போட நந்தா செகண்ட் ஓவர் பவர் பிளே கிருஷ்ணா அகைன் ஒரு டாட் அடிக்க முயற்சி. செகண்ட் பால் கிரீன் போல்டுங்க நேரா டாஸ் பால் எடுத்துட்டு வந்து நந்தா நடு ஸ்டம்ப் மேலே போட்டுருக்காருங்க. கிருஷ்ணா தன் விக்கெட் கொடுத்து வெளியேறாரு. சிறந்த நேரா டாஸ் பால் எடுத்துட்டு வந்து பேட்ட பூமி ஓவர் பிளே ஆடுறதுக்கு வந்திருக்காரு. கிருஷ்ணா இடத்த நிரப்ப டாட் பால் அகைன் லெக் பை ரன் அவுட் ஆன் பார்க்கணும். விழுந்து கேக்குறாரு கீப்பர். அப்போ அவுட் இல்லைன்னு லெக் பை சொல்லிட்டாரு. நல்ல ரன்னிங் நந்தா டு மகேஷ். ஆஹா உயர அடிக்க முயற்சி. நந்தா காட்டன் போல்ட் எடுத்துட்டாருங்க. தானே போட்டு தானே கேட்சையும் பொறுத்து விட்டார். பவர் பிளேல கலக்கிருக்காங்க சிங்கம் கார்ஸ். நல்ல பேட்ஸ்மேன். அடுத்த பேட்டர் சொக்கு. சிங்கிள்ஸ் பவுண்டரி. நந்தா இது வரைக்கும் நல்லா போட்டுருக்காரு. போன மேட்ச்ல போய் 4வது ஓவர் அவர் போட்ட ஓவர்ல தான் மேட்ச் வின் பண்ணாங்க. எதிர்த்து அடிக்க முயற்சி. காட்டன் போல்டுங்க ஹேட்ரிக் விக்கெட் எடுத்துட்டாருன்னு பார்க்கணும். அருமையான நந்தா நியூ பேட்டர் ஹேட்ரிக் பால். நந்தா போன மேட்ச்ல ஹேட்ரிக் பால தவற விட்டாரு. இந்த வாட்டி எடுப்பாரான்னு பார்க்கணும். எடுக்க வேண்டியதாங்க மிஸ்ஸுங்க. ரன் அவுட் ஆனு பார்க்கணும். ஒரு ரன் மட்டும். சிறப்பா போட்டுருக்காங்க. விக்கெட் சுந்தர் எடுத்திருக்காரு நந்தா பாய். நல்ல ஓவர். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 4 ரன்னுக்கு 2 ஓவர் போட்டுருக்காங்க. 3 விக்கெட் இழந்து எம்எஸ்டி அணியினர். 3வது ஓவர் போட கார்த்தி ஸ்ட்ரைக்ல சூர்யா. சீக்கிரம் ஆட்டத்தை நல்லா போட்டுருக்காங்க. பவர் பிளே 4 ரன்னுக்கு போட்டு மேட்சை தன் கைவசத்துல வச்சிருக்காங்க சிங்கம் கார்ஸ். இதுவரை சிங்கம் கார்ஸ் ரன் வேட்டை விடாமல் தடுத்திருக்காங்க. அடுத்த விக்கெட்டுங்க. அருமையான கேட்ச். தான் போட்ட விக்கெட் எடுத்திருக்காரு கார்த்தி. அருமையான பந்து. சிங்கம் கார்ஸ். கார்த்தி ஒரு சிறந்த பந்துவீச்சாளர். எம்எஸ்டி அணியின் கேப்டன். 6 அடிக்கு சொந்தக்காரர் நண்பர். பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய பிளேயர் முரளி. அழகா ஆஃப் சைட்ல தட்டி இருக்காரு. ஒரு ரன்னுக்கு ஒரு ரன் தான் ஓட முடியும். ஓடி இருக்காங்க. பேட்ஸ்மேனா வந்தா ரொம்ப நேரமா ஸ்ட்ரைக் இல்ல அவருக்கு. நான் ஸ்ட்ரைக்ல இருந்துட்டு இப்பதான் வராரு. கார்த்தி ஒரு அருமையான பந்து வீச்சாளர். ஒரு ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்ல.
எடுத்து அடிச்சிருக்காரு லெக் சைடுல. அங்க பிரகாஷ் இருக்காரு. நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ கூட. 2 ரன்னுக்கு எடுத்து போட்டிருக்காரு பிரகாஷ். 2 ரன்கள் மட்டும். கேப்டன் இங்க இருந்து என்கரேஜிங் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காரு சிங்கம் கார்ஸ். 2 ரன்கள் மட்டும். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆஹா, சிங்கம் டேக்கிருக்காரு. சிங்கம் ரன் அவுட். சிங்கம் கேப்டன் தவற விட்டது. முரளி ஸ்ட்ரைக்ல. கார்த்தி இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. பெரிய ஷாட் எதுவும் போகாம. ஆனா இப்போ போயிருச்சுங்க. முரளி பேட்ல பட்டுருச்சுங்க. 4 அடியா 4 அடியா. முதல் பவுண்டரிய பதிவு பண்றாரு முரளி. கேப்டன் எம்எஸ்டி யோட கேப்டன். முதல் 4 பெறுகிறார். ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் இழந்து 12 ரன் அடிச்சிருக்காங்க எம்எஸ்டி. ஒரு கலைக்கு போட்ட நந்தா 4வது ஓவர் போடுறாரு. ஒரு நல்ல பந்துங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா மிஸ்ஸிங்க. ரன் அவுட்டுக்கான மிஸ். ரன் அவுட் ஆயிருக்கு. 2 ரன் ஆயி போச்சுப்பா. பரவாயில்லை. செகண்ட் பால். ஆஹா, வைட் பால். அகலப்பந்து என்று நடு. அகைன் வைட். ஆஹா, நல்ல பந்து லெக் சைடுல மாட்டி அடிச்சிருக்காரு. இங்க சுந்தர் இருக்காரு. நல்ல ஃபீல்டர். 2வது ரன் ஓட முயற்சி ஆனா இல்ல. ஒரு ரன் மட்டும். ஆஹா, நல்ல தடுப்பு, நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு ரன். ஃபர்ஸ்ட் அடிக்கிற கேப்டன் முரளி பஸ் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் ஓவர்ல ஒரு 4 பதிவு பண்ணாரு. இப்போ ரிவர்சிப்ல 4 அடிப்பாரான்னு பார்த்தா அங்க சுந்தர் கையிலே போய் விழுந்திருக்காரு. 4வது விக்கெட் எடுத்துள்ளார் நந்தானன். விக்கெட் நல்லா லாஸ் ஆகிட்டே இருக்கு எம்எஸ்டி அணிக்கு. 4வது விக்கெட் எடுத்துள்ளார் நந்தா 4வது விக்கெட் எடுத்திருக்காரு. வந்துருச்சு. பேட்ஸ்மேன் கருப்பையா. நந்தா இதுவரைக்கும் 5 விக்கெட் விழுந்திருக்கு. அதுல அவர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 2வது ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரிமைனிங் உள்ள பந்துல எத்தனை விக்கெட் எடுப்பாருன்னு பார்க்கணும். டாட் பால். டாட் மேல டாட் போட்டுக்கிட்டே இருக்காருங்க கேப்டன். நாளைக்கு போதெல்லாம் ஒரு டாட் பாலை நான் போடுறேன்னு ஓவரை போட்டுக்கிட்டே இருக்காரு நந்தா. லெஃப்ட் சைடுல அங்க சேகர் இருக்கு. வீரசேகர் நல்ல த்ரோ அவருக்கு. 2 ரன். 2 ரன்கள். கருப்பையா பேட்ல 2 ரன் எடுத்து அடிச்சிருக்காரு. இப்ப கையில விழுகுதான்னு பார்க்கணும். ஆஹா, 5 விக்கெட் 5வது விக்கெட் எடுத்துட்டாருங்க. அவருக்கு அந்த பாலை கொடுங்க. வாழ்த்துக்கள். ஷார்ட் ஓவர்ல 5 விக்கெட் எடுக்கிறாருங்க. நல்ல பவுலருங்க நந்தா. 5 விக்கெட் எடுத்துட்டாரு. விக்கெட் இழந்து 2 ஓவர்கள். 19 ரன் அடிச்சிருக்காங்க எம்எஸ்டி அணினா. 5வது ஓவர் போடுறதுக்கு வீரசேகர். சேகர் டு பூமி. டாட் பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க வீரசேகர் டாட்ல. ஆஹா, ஆளை வச்சு போட்டுருக்காருங்க. கேப்டன் விக்கி இருக்காருங்க. அருமையான ஓட்டம், அருமையான ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங் விக்கி. 1 ரன் மட்டும். பேட்ஸ்மேன் சிவபாண்டி. அருமையான பந்து வீச்சு. டாட் பால். அருமையான பந்து வீச்சு. டாட் பாலா சிங்கிளா? அவுட் சார். விக்கெட். வீரசேகர் மிஸ் பண்ணாலும் விக்கெட் எடுத்துள்ளார். எடுத்திருக்காரு. சிறந்த பந்து வீச்சாளர். நல்ல ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு சுல்தான் பாய். பேட்ஸ்மேன் சிவா. இவர் ஒரு ஆல் ரவுண்டர். பெரிய சிக்ஸர்லாம் அடிக்கக்கூடிய பிளேயர். என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். நல்ல ஓவர் போட்டுக்கிட்டு இருக்கார் சேகர். இதுவரைக்கும் 7 விக்கெட்டை இழந்திருக்காங்க எம்எஸ்டி. வெளியில் இன்னும் 2 விக்கெட் இருக்குது. இன்னும் ஒரு ஓவர் வெளியில் இருக்குது. எதுவும் நடக்கலாம் கிரிக்கெட்டில். வீரசேகர் நெத்திக்கு அடிச்சிருக்காருங்க சிவா. இங்க பிரகாஷ் இருக்காரு. அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். அதன் காரணமா 2 ரன் ஓடி இருக்காங்க. 3 ரன் ஓட வாய்ப்பா இல்ல. 2 ரன்னோட 2 ரன்கள் மட்டும். இந்த ஓவரை முடிச்சிருக்காரு சேகர். 23 ரன். நாகலிங்கம் மேட்சோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நாகலிங்கம் வந்திருக்காரு. சிவபாண்டி ஸ்ட்ரைக்ல பெரிய ஷாட் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அடிச்சிட்டாருங்க. எபிலிட்டியை காட்டுறாரு. என்னன்னு பார்க்கணும். அங்க கிரேட் ஃபீல்டர் இருக்காரு. எடுத்துட்டாருங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம எடுத்திருக்காரு. 8வது விக்கெட்டை இழக்கிறாங்க. நியூ பேட்டரா செந்தில்.
டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் லேட்டாக வந்திருக்காரு கிரவுண்டுக்கு, அதனால ஆஹா 9வது விக்கெட்டுக்கு ஆட வந்திருக்காரு. அடிச்சுட்டாருங்க. எப்படா எவ்வளவு பெரிய ஃபீல்டருங்க, சூப்பர்ண்ணே. அருமையான ஃபீல்டிங். வயசானாலும் அது ஒரு ரன்னு என்ன ஒரு ஃபீல்டிங் பாத்தீங்களாங்க. எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுனே. வயசு 50 ஆனாலும் எப்படி விழுந்து பிடிக்கிறதுல ஒரு சிவா எடுத்துக்காட்டுனே. இப்ப ஸ்ட்ரைக்ல ஆஹா பரவாயில்ல பரவாயில்ல. அடிக்க முயற்சி, அடிக்கல. ஒரு ரன் மட்டும். 9வது விக்கெட்டுக்கு ஆட வந்திருக்காரு. அடிச்சுட்டாரு. எவ்வளவு பெரிய ஃபீல்டருங்க. இப்ப இறங்கினாலும் அடிப்பேன் நிக்கிறாரு செந்திலனே. ஆஹா ஒயிட் பால். ஆஹா ராணா 9வது விக்கெட் இழக்கிறாங்க. ரன் அவுட் ரன் அவுட் ரன் அவுட். 9வது விக்கெட் இழக்கிறாங்க. விக்கெட் மாப்பிள பாண்டி வராப்ல. 9 விக்கெட் விழுந்துருச்சுப்பா. 2 பந்து இருக்கு. ஒரு 9 விக்கெட் இழந்திருக்கு. 9 விக்கெட் விழுந்திருக்கான்னு தெரியல. அடிச்சிருக்காருங்க கவர்ஸ்ல. 4 ரன் பார்க்கணும். அருமையான ரன். 2வது ரன்னுக்கான வாய்ப்பு தடுக்கப்பட்டது. நல்ல அடி. யாரும் பண்ணாதத டீமுக்காக பாண்டி செஞ்சிருக்காரு. ஆஹா சூப்பர் சூப்பர். மேட்சோட லாஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. தரையோட தரைய அடிச்சிருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ரன் அவுட் பண்ணா ஆல் அவுட். ஆல் அவுட்டுங்க. எம்எஸ்டி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட். 6 ஓவர் முடிந்த வேளையில் ஃபீல்டிங் அணியின் எண்ணிக்கை 28 ரன் அடிச்சிருக்காங்க. எம்எஸ்டி 29 ரன் அடிச்சா சிங்கம் கார் இந்த மேட்ச் வின் பண்ணலாம். தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள். யூடியூப் சேனல் மூலமாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் ஜிந்தாபாய் ஸ்போர்ட்ஸ் ஃபன் 29 அடிச்சிருக்காங்க. 30 ரன் அடிச்சா சிங்கம் கார் வின் பண்ணலாம். சுல்தான் சுந்தர் சிறந்த முறையில் பந்து வீச வேண்டும். கேப்டன் விக்கி பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுல்தான் அண்ணன் போவது யார் என்று ஸ்ட்ரைக்ல சுல்தான். நான் ஸ்ட்ரைக்ல கொண்டு விளையாடுமாறு எம்எஸ்டிக்காக பந்து போடுறதுக்கு சிவா 30 ரன் அடிக்கணும். 36க்கு 30. முதல் ஓவர் வீச யாரு செமி என்ட்ராகிறாங்கன்றத பாத்திரலாம். எடுத்து அடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலே. 4 ரன் ஃபர்ஸ்ட் பால் 4ல ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க சுல்தான் பாய். செகண்ட் பால் சிவா டு சுல்தான். நல்ல ஒரு கம்பேக்ட் போட்டுருக்காரு. கம்பேக் டெலிவரிங்க. தேர்ட் பால் பவர் பிளேயோட அடிச்சிருக்காரு. சிவா பாண்டி இருக்காரு. கேட்சா நல்ல ஒரு விக்கெட். 2 ஓவரை போட்டு 5 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த மேட்ச்ல. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு டீமுக்காக. என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். பேட்டிங்ல பவுலிங்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சிங்கிள் டிஜிட் ரன் கொடுத்து 12க்கு. டாட் பால். சிவானா சளைத்தவனில் என்று டாட் பால் போட்டிருக்காரு. ஒரு 4க்கு அப்புறம் ஒரு விக்கெட் ஒரு டாட். என்ன ஒரு அடிங்க. ஒரு 4 4 பதிவு பண்ணிருக்காரு நந்தா. எடுத்தார் சிவா நல்ல பவுலர். கம்பேக் கொடுப்பாரான்னு பார்க்கணும். நல்ல ஒரு மட்டை வீச்சு, நல்ல ஒரு பந்து வீச்சு கூட இங்க சிவா பாண்டி இல்லாமல் ஒரு ரன் அடித்தாலும் இருந்து 9 ரன் அடிச்சிருக்காங்க. 26 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். ஒரு விக்கெட் இழந்து ஒரு பவர் பிளே போடுறதுக்கு சொக்கு பதிவுபட்டது. அருமையான பந்து வீச்சு. ஃபர்ஸ்ட் பாலே டாட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சொக்கு. நந்தா 4 அடிச்ச பேட்ஸ்மேன். மீண்டும் டாட். நன்றாக வீசப்பட்ட ஒரு ரன் பந்து. எடுத்திருக்காங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே ஸ்ட்ரைக்ல சுந்தர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப நேரம் கழிச்சு வர்றாரு. ஃபுல் டாஸ் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. ரன் அவுட்டா அதுவும் மிஸ்ஸிங். அங்கேயும் ரன் அவுட் மிஸ்ஸிங்க. ஏனோ ஒரு கவன குறைவால் கேட்சை மிஸ் செய்திருக்கிறார் காப்பாளர். மேட்ச்ல
நந்தா இப்போ ஸ்ட்ரைக்ல பால் ஃபுல் டாஸ் மீண்டும் கேப்ல போறங்க டெலிவரி ஓட பந்து அகைன் ஒரு ஃபுல் டாஸ் போட்டாங்க அந்த 4 அடிச்சிருக்காரு நந்தா ரெண்டாவது 4 பதிவு பண்றாரு லெஃப்ட் சைடுல மடக்கி அடிச்சிருக்காருங்க அங்கே 6 4 4 மீண்டும் நான்கு கொடுத்திருக்காங்க அம்பேர் 2 4 அடிச்சிருக்காரு அடுத்து நந்தா சிங்கம் காஸ் அணியினர் அண்ணா என்ன 6 அண்ணே நடுவரே நீங்க சொல்றதா முடிவு இதுதான் ஃபீல்டர் சொல்றதா கேட்பேன் வெளியில இருந்து பேசினா யாரும் கேட்க மாட்டேனா அண்ணே மேனேஜர் ஓனர் போங்க எனக்கு ஆன் ஃபீல்டு சொல்லணும் இல்லைன்னா அம்பையர் சொல்லணும் பிரகாஷ் கூடாது 4 தான் 4 கடைசியா சொல்லிருக்காங்க 2 ஓவர் முடிஞ்சிருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க சிங்கம் காஸ் பந்துகளுக்கு மூணாவது ஓவர் போட பாபு பேட்டிங்ல பாண்டியன் சொல்லிட்டேன் மன்னிக்கவும் பாபு 24 பந்துக்கு 11 ரன் அடிச்சா சிங்கம் கார்ஸ் செமி ஏறலாம் இந்த போல்ல ஆஃப் சைடுல தூக்கி போட்டுருக்காரு பாபு வீசிருக்கிறார் பாலா நல்லா போட்டுட்டு இருக்காரு இது வரைக்கும் ஆஹா அருமையான ஒரு டாட் வீசப்பட்ட பந்து அது பாலா நல்லா போட்டுருக்காரு 2 பந்து டாட் போட்டுருக்காரு ஒரு பந்து டாட் போட்டுருக்காருங்க ஆனா அதை ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க நல்ல ஒரு தடுப்பு பண்ணி கிருஷ்ணாவிடம் இருந்து அது கோலாக மாறி இருக்கு நினைக்கும் போது முரளி அந்த கோலை சேவ் செய்து விட்டார் நல்லா போட்டுருக்காரு சிறந்த பந்து வீச்சாளர் என்று அது நல்ல ஒரு பந்து வீச்சு தான் என்று சொல்ல வேண்டும் பார்த்து டாட் பால் இதோட ஓவர் முடிச்சிருக்காரு பாலா 18 பந்துகளுக்கு 6 ஓட்டங்கள் தேவை 24 ரன் அடிச்சிருக்காங்க இப்ப 18 6 அடிச்சா என்ன என்று தெரியவில்லை 18 பந்துகளுக்கு 4வது ஓவர் போட பூமி ஸ்ட்ரைக்ல சுந்தர் பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய பிளேயர் அடிக்க முயற்சி ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க நந்தா இப்ப கிரீஸ்ல அடிச்சிட்டாருங்க கேப்ல அடிச்சிருக்காரு மாறி இருக்கிறது 4ங்க மேட்ச் டிரா பண்ணிருக்காரு நந்தா பவுலிங்லயும் பேட்டிங்லயும் கலக்குறாருங்க ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நந்தா மேட்ச் டிரா வின்னிங் ஷாட் அடிப்பாரா டாட் பால் ஒரு ரன் நல்ல ஒரு ஆடி நடந்து முடிந்த ஆட்டத்தில் அடிச்சிருக்காரு நந்தா இந்த மேட்சை வின் பண்றாங்க சிங்கம் கார்ஸ் செமி ஏறாங்க ரெண்டாவது டீமா செமி ஏறாங்க இன்னைக்கு அரை இறுதி சுற்றுக்கு பட்டிருக்கிறது நந்தா இந்த மேட்சை சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்திருக்காரு பவுலிங் பேட்டிங் ரெண்டுலயும் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்